போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாதிருந்தார் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆராதித்துக் கொண்டிருக்கிற போது இடைஞ்சல்கள் வந்துச்சுது, தொந்தரவுகள் வந்துச்சுது. இயேசுவிட்ட நேரடியாவே சொன்னாங்க, உங்க பிள்ளைகளோட வாயை கொஞ்சம் அடக்குங்க, அங்க கூப்பிடுங்க, எங்களுக்கு பிடிக்கல. ஏசப்பா சொல்றாரு, இவர்கள் கூப்பிடுவதற்காகவே அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இவர்களை ஆராதிப்பதற்காக தான் அழைத்திருக்கிறேன். அதை மீறி இவர்கள் ஆராதிக்காத பட்சத்துல இவர்களுக்கு பதிலாக இந்த சாலையில் கிடக்கிற கற்களை என்னை கூப்பிடும் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப அந்த கல்லுக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை காட்டிலும் மேலான மகிமையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அப்ப ஆராதிப்பதற்கு சில தடைகள் வரத்தான் செய்யும், சில போராட்டங்கள், சில பலவீனங்கள், சில பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அது நடுவரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது உண்மையான ஆராதனை.